அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அரசியல் பற்றியான விவாதங்கள் அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக தற்பொழுது நம்முடைய சேனலில் நாம் பார்த்து கொண்டிருப்பது நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் எந்த அளவு உண்மைத்தன்மை வாய்ந்தவை என்றும் அந்த வாக்குறுதிகளை திமுக செயல்படுத்தி இருக்கிறதா என்பதை பற்றியும் நாம் முழுவதுமாக ஆராய்ந்து வருகிறோம். கொடுத்த வாக்குறுதியில் 95 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்கிறது திமுக அரசு. எப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறதோ அது கிடைப்பதற்கு ஒவ்வொரு முறையும் திமுக கையில் எடுப்பது தமிழ் நலன், தமிழர்கள் நலன், தமிழர்கள், தமிழ் மண், தமிழ் மொழி என்று தொடர்ந்து பேசி வருவார்கள். இவர்கள் வென்றவுடன் அதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு திராவிட ஆட்சி என்றும் திராவிட மாடல் என்றும் இங்கே திராவிட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் மீண்டும் மீண்டும் திராவிடத்தை புகுத்தி கொண்டிருப்பார்கள். தற்பொழுது இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் 2025 தொடங்கிவிட்ட காலத்தால் தொடங்கியிருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்பாக திராவிடத்தை மற்றும் முழுவதுமாக திராவிட மாடல், திராவிட ஆட்சி என்று பேசிக் கொண்டிருந்த மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தமிழர்கள் என்று பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இன்னும் ஏறக்குறைய 10-11 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற காரணத்தால் மீண்டும் இவர்கள் போலி வேஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள். முழுவதுமாக இதை பற்றி இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். இப்பொழுது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதில் சில சரத்துக்கள், ஈழத்தமிழர் நல்வாழ்வு என்று ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு 5 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 5 வாக்குறுதியில் என்னென்னலாம் கூறப்பட்டிருக்கிறது என்றால் 1964 ஆண்டிலிருந்து நடப்பு 2021, அதாவது மன்னிக்கணும் 2009 அங்கே இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் பொழுது இங்கே அகதிகளாக வந்த நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம், இதுவரை இருந்த அரசு செய்யவில்லை என்று ஒரு 5 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இதுபோக அங்கே நடந்த இனப்படுகொலையை ஐநா மன்றம் வரை சென்று ஐநாவில் அந்த மக்களுக்கு சரியான, அந்த மக்களுக்கு உண்மையான, நேர்மையான, அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் நடந்திருக்கிறது, அங்கே உள்நாட்டுக்கு போர் நடக்கவில்லை, அங்கே ஒரு இனத்தை அழித்திருக்கிறார்கள் என்று ஐநா மன்றம் வரை சென்று நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்துவோம், அங்கே வாதாடி அந்த மக்களுக்கு உரிய நியாயத்தை நாங்கள் வாங்கி தருவோம் என்றெல்லாம் இவர்கள் நாடகம் பேசியிருக்கிறார்கள். அதை பற்றியான முழுவதுமாகத்தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் தமிழ் சமூக தமிழ் மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு முதலில் யார் காரணம்? 2004 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இங்கே இந்தியாவில் ஆட்சி அமைத்தது. அதிலிருந்து இனப்படுகொலை நடந்தது 2009. அந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவில்தான் அன்றைக்கு காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளில், இங்கே பாராளுமன்ற தொகுதிகளில் வென்று அந்த 40ற்கு 40 இடங்களும் வென்று அந்த ஆதரவில் தான் அங்கே ஆட்சி நடந்தது என்பதை முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அங்கே உள்நாட்டில் 2008 ஆண்டு உச்சகட்ட போர் மூழுகிறது. அந்த போர் இலங்கையில் அங்கே மூழுகிறது. அன்றைக்கு அங்கிருந்த விடுதலை புலி இயக்கங்கள் அந்த மக்களுக்கான, அவர்கள் உரிமைக்கான அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டு வருகிறது. அதுவரையில் சரியாக சென்று கொண்டிருந்த, அதாவது எந்த நாடுகளுடைய தலையீடும் இல்லாமல் சரியாக சென்று கொண்டிருந்த அந்த 2007 ஆண்டு வரையில் 2008 ஆண்டு இந்தியா தலையிடுகிறது. இந்தியாவின் அன்றைக்கு இருந்த நட்பு நாடாக, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசின் நட்பு நாடாக இருக்கிற நாடுகளிடத்தில் உதவியை கோரி அங்கே இருக்கிற அந்த சிங்கள இனவெறி கூட்டத்திற்கு இங்கிருந்து ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்தியாவின் மூலமாகத்தான் ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது. இதை இவர்கள் இன்று வரை மறுத்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் அங்கே அன்றைக்கு தமிழ் மக்களை கொன்று குவித்த அந்த மனித மிருகம் ராஜபக்சேவே நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்தியாவின் ஆதரவோடு, இந்தியாவிற்கு நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள், இந்தியாவின் ஆதரவோடும் இந்தியாவிற்காகத்தான் இந்த போர் நடத்தப்பட்டது. இந்த போரில் இந்தியாவின் கைதான் ஓங்கியிருந்தது, இந்தியா சொல்லிதான் நாங்கள் அதை செய்தோம் என்று அவன் குறிப்பிட்டிருக்கிறான். அந்த கொலைகார ராஜபக்சே குறிப்பிட்டிருக்கிறான். இது அனைத்து சமூக வலைதளங்களிலும் அந்த பேச்சு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தை நாங்கள், ஏன்னால் 2003 ஆண்டே ஏறக்குறைய
விடுதலை புலிகள் வென்றிருக்க வேண்டிய ஒரு கால சூழல், கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வென்று விட்டார்கள். அன்றைக்கு இருந்த நிலையில் சிங்கள இராணுவத்தை முழுவதுமாக சுற்றி வளைத்து இறுதி அன்றைக்கு அதிகபட்சம் ஒரு 4-5 நாட்கள் கிடைத்திருந்தால் அன்றைக்கு தனியிலும் அமைந்திருக்குமோ என்னவோ. அன்றைக்கும் மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்த திமுக உடனடியாக பறந்து சென்று போர் நிறுத்தம் ஒன்றை செய்ய வேண்டும், நீங்கள் உங்கள் ஆயுதங்களை நீங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு விட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டது. அதற்கு மூல காரணமும் இங்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். ஏனென்றால் அங்கே தனி ஈழம் அமைந்து விட்டால் அதுபோல இங்கே தமிழ்நாட்டிலும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விடுமோ. அப்படி கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டால் கருணாநிதியும் அவரது குடும்ப வாரிசுகளும் இங்கே தமிழர்கள் மீது குதிரையேறிக்கொண்டு அதிகாரத்தை சுழத்தி கொண்டு சொகுசான வாழ்க்கையை வாழ முடியாது என்ற காரணத்தினால் தொடர்ந்து வஞ்சகத்தில் ஈடுபட்டது திமுக. அன்றைக்கு ஈடுபட்டவர் திமுகவின் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள். அன்றைக்கும் அந்த போர் நிறுத்தத்திற்காக உடனடியாக விடுதலை புலி இயக்கங்கள் வந்து பின்வாங்கி அதன் பிறகாக ஓரிரு ஆண்டுகள் கழித்து மீண்டும் காங்கிரஸ் அரசு வந்தவுடன், இவர்களுக்கு சாதகமான அரசு வந்தவுடன் மீண்டும் போர் தொடங்கப்பட்டது. இங்கிருந்து ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது. அங்கே ஈழத்தில் போராடி கொண்டிருந்த அந்த போராளிகளுக்கு எங்கெங்கு இருந்தெல்லாம், உலகளவில் எங்கெங்கு இருந்தெல்லாம் நிதிகள் வருகிறதோ அந்த நிதிகள் முழுவதும் நிறுத்தப்பட்டது. அவர்களுக்கு வெளியிருந்து வந்து கொண்டிருந்த உணவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்தப்பட்டது. ஏன், அவர்கள் உடுத்துகிற உடை வெளியிருந்து வந்து கொண்டிருந்த அந்த உடைகள் கூட நிறுத்தப்பட்டது. மருத்துவ உபகரணங்கள் நிறுத்தப்பட்டது. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் வெளியிருந்து வந்த அனைத்தையும் நிறுத்தினார்கள். அதற்கு முழுவதுமாக உறுதுணையாக நின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறகு இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டே இருந்தார்கள். அங்கே உச்சகட்ட போர் 3 நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் இங்கிருந்து ஒவ்வொரு முறையும் டெல்லி செல்லுகிற வழக்கம். டெல்லி எதற்காக செல்கிறார் என்றால், இவருடைய மகன், மகள், இவருடைய பேரன் போன்றவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்று மணிக்கணக்காக, நாள் கணக்காக அங்கே சென்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே கொத்தாக நமது தொப்புள்குடி உறவுகளான தமிழர்கள் அங்கே கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதற்காக எந்த அறிக்கையும் எந்த அழுத்தத்தையும் அன்றைக்கு மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இவர் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இவர் அழுத்தம் கூட கொடுக்க வேண்டியதில்லை. இவருடைய ஆதரவை திரும்ப பெற்றிருந்தால் அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வீழ்ந்திருக்கும். அங்கே இறுதிக்கட்ட போரின் பொழுது 2 லட்சம் உயிர்கள், 1-2 அல்ல 2 லட்சம் தமிழர்கள், நம்மை போன்ற மொழி பேசுகிற நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான அந்த தமிழ் சொந்தங்கள் 2 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டது நடந்திருக்காது. இதெல்லாம் திமுகவின் கையில் இருந்தது. திமுக ஆனால் செய்யவில்லை. அதையெல்லாம் விடுத்து இவருடைய மத்திய அரசு அவருடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ பேரன்களுக்கோ ஒரு பதவி பறிபோகும் என்ற நிலை வந்தால் உடனடியாக இவர் இங்கிருந்து டெல்லி புறப்பட்டு சென்று மத்திய அரசோடு வாதாடி அந்த பதவியை திரும்ப வாங்கி கொண்டார். ஆனால் இந்த மக்களுக்காக போலி வேஷம் ஒன்றை போட்டார். என்ன, மெரினாவில் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், இலங்கை அங்கே போர் நிறுத்தம் வேண்டி இங்கே நான் விரதம் இருக்கிறேன் என்று காலை உணவை நன்றாக உண்டுவிட்டு காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் இருக்கிறது இல்லையா, அந்த இடைப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். அதுவும் பார்த்திருப்போம் நாம் அனைவருக்கும். இன்றைக்கும் அந்த புகைப்படங்கள் அனைத்து இடங்களிலும் கொட்டி கிடக்கிறது. ஒரு கட்டில் ஒன்றை போட்டு அந்த கட்டில் படுத்துக்கொண்டு முழுவதுமாக ஏர் கூலர்களை சுற்றி வர வைத்துக்கொண்டு இவர்களுடைய மனைவி, இணைவி, துணைவியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் இவருடைய பரிபாலனங்கள் இருக்கிறது, மகன், மருமகனுடைய மகன்கள், அதாவது தயாநிதி மாறன் சகோதரர்களை குறிப்பிடுகிறேன், இவருடைய மகன், பேரன் போன்றவர்கள் அனைவரும் சுற்றி அமர்ந்து கொண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உடனடியாக அறிவித்தார். என்னென்றால், நான் உண்ணாவிரதம் இருப்பதை கண்டு மத்திய அரசு பயந்து போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டது, இலங்கையில் போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டது என்று இவர் பகிரங்கமாக ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பிவிட்டார். இந்த செய்தி உண்மை என்று நம்பி அங்கே ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைய காத்துக் கொண்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த சில பேர்களும் அங்கே அப்பாவியாக இருந்த நம்ம தமிழ் சமூக மக்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடினார்கள். நாங்கள் சரணடைகிறோம், அது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இவர் தான் சொல்லுவார் இல்லையா அடிக்கடி, என்னென்னால் தமிழ் இன தலைவர் இல்லையா இவர், தமிழ் இன கலைஞர் கருணாநிதி என்று இவர்களே பட்டம் சூட்டிக் கொள்வார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த தமிழ் இன தலைவர் கருணாநிதி அவர்கள் பேச்சை நம்பி இந்த மக்கள் வந்து நின்றார்கள். அந்த மக்களை சுற்றி நின்ற இலங்கை இராணுவம்
ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மிருகத்துக்கு கூட செய்ய துணியாத ஒரு செயலை செய்து காட்டியது. அந்த 2 லட்சம் மக்களையும் கொன்று குவித்து இரத்த வெறி வேட்டை ஆடியது. அந்த காணொளிகள் எல்லாம் இன்றைக்கும் நிறைய இடங்களில் அந்த காணொளிகள் இருக்கிறது. தயவு கூர்ந்து நம் தமிழ் சொந்தங்கள் அந்த காணொளி ஒரு முறையேனும் அந்த காணொளியை காணுங்கள். வருகிற 2020 சட்டமன்ற தேர்தல், நீங்கள் 2021 ஒரு தவறு செய்து விட்டீர்கள். திமுகவுக்கு வாக்களித்ததன் மூலம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இந்த 2 லட்சம் உயிர்கள், அந்த ஆன்மாக்கள் நம்மளை மன்னிக்காது. மீண்டும் அந்த ஆன்மாக்களின் மன்னிப்பு நாம் கேட்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த வாய்ப்பு வருகிற 2026 தேர்தல். அந்த தேர்தலின் போதாவது நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எவ்வளவோ காணொளிகள் அளிக்கப்பட்டு விட்டது. நிறைய வீடியோக்கள் அளித்து விட்டார்கள். அளிக்கப்படாமல் இருக்கிற ஒரு சில வீடியோக்களையாவது பார்த்து விட்டு நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை உங்கள் முன்னாகவே நான் வைத்து விடுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு கொடூரத்தை செய்து நடத்தி முடித்தது கொலவெறி, தமிழர்கள் மீது கொலவெறி கொண்ட ராஜபக்சே அரசு. அன்றைக்கு வந்து ராஜபக்சே ராணுவம் அதை செய்து முடித்தான். அந்த நிகழ்வுகள் இன்றைக்கும் என் கண் முன்னால் நிற்கிறது. 2009 ரொம்ப இளமையான இருந்த ஒரு காலகட்டத்தில், புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்களும் நம்பினோம், இவர் தமிழின தலைவர் என்று பட்டம் சூட்டிக் கொள்கிறார்களா, இவரெல்லாம் காப்பாற்றுவார்கள் என்று நம்பினோம். ஆனால் நடந்தது வேறொன்று, இவர்கள் செய்வது வேறொன்று. அங்கே அதையெல்லாம் மீறி நம்முடைய தங்கைகளும் தாய்மார்களும் அங்கே நம்முடைய சகோதரிகளுடைய மாரை அறுத்து அந்த இனவெறி பிடித்த சிங்களவன் வீதி எங்கும் கட்டி தொங்கவிட்டு இங்கே தமிழ் பெண்களின் கறி கிடைக்கும் என்று எழுதி தொங்கவிட்டான். இந்த கொடுமையெல்லாம் நடந்தேறியது அங்கே. இளம் சிறார்கள், பெண்கள், நாம் இன்றைக்கு ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கோம். நம் குழந்தைகளை ஒத்த வயதுடைய 10-15 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை எல்லாம் அகற்றப்பட்டது. தமிழ் இனம் என்ற இனமே இருக்கக்கூடாது என்று அந்த அளவு வெறி பிடித்து இவர்கள் செய்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை கூட இந்த அளவு வதைக்க முடியுமா என்று சிந்திக்கிற அளவு இவர்களுடைய வெறியாட்டம் என்பது கடந்த 100 ஆண்டுகளில், கடந்த 1000 ஆண்டுகளில் எங்கும் வரலாற்றில் பதியப்படாத ஒரு இவர்கள் செய்த ஒரு ரத்தவெறி பிடித்த ஒரு செயல் என்பது எந்த வரலாற்றிலும், எந்த வரலாற்று சுவடிலும் இது போன்ற ஒரு செயல் நடந்தேறி இருக்கிறதா என்றால் இதுவரை நமக்கு அதற்கான ஆதாரங்கள் கிடையாது. அப்படி ஒரு இன அழிப்பை செய்து முடித்தார்கள் சிங்கள வெறியர்கள். அன்றைக்கு அந்த சிங்கள வெறியர்களுக்கு இங்கிருந்து ஆயுதம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் போராடி இருக்கிறோம். அன்றைக்கு இங்கிருந்து இராணுவ டாங்கிகள் எல்லாம் கோவை இடங்களிலிருந்து இராணுவ டாங்கிகள் எல்லாம் இலங்கையை நோக்கி சென்றது. அந்த டாங்கிகள் போகக்கூடாது என்று சாலை மறியல் செய்து கைதாகி நிறைய போராட்டங்கள் செய்யப்பட்டது. இந்த மக்கள் இங்கிருந்து அந்த மக்களை, என்னுடைய சொந்த இன மக்களை கொன்று குவிக்கிறது, அதற்கு உறுதுணையாக இந்த காங்கிரஸ் அரசும் இந்த திமுக அரசும் செயல்படுகிறது என்று. இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். காங்கிரஸ் அரசு, திமுக அரசு என்று நீங்கள் எடுத்துக்கொள்வதை விட காங்கிரசின் ஒரு குடும்பமும் திமுகவின் ஒரு குடும்பமும், இந்த 2 குடும்பங்களுடைய சுய லாபத்திற்காக கொன்று குவிக்கப்பட்ட அந்த உயிர்கள் தான் அந்த 2 லட்சம் உயிர்கள் என்பது. இது கணக்கில் வரப்பட்டது. எண்ணற்ற சொந்தங்கள், எண்ணற்ற உறவுகள், நம் தமிழ் உறவுகள் தங்களுடைய பிறந்து அங்கேயே வாழ்ந்து வளர்ந்து வந்த தங்களுடைய தாய் மண்ணை இழந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஒவ்வொரு நாடாக அகதியாக சென்றார்கள். இன்றைக்கும் உலகளவில் தமிழர்கள் என்றால் அது இலங்கை தமிழர்களால், தமிழர்களுடைய சிறப்பு உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறது என்றால் அது நம் தொப்புள்குடி உறவுகளான இலங்கை தமிழ் உறவுகளால் தான் என்பதுதான் உண்மை. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து போன்ற தமிழர்களை விட அங்கே இலங்கையிலிருந்து அகதிகளாக வெளியே சென்று தமிழர்களுடைய சிறப்பை உலகம் முழுவதும் எடுத்துரைத்த அந்த தமிழ் சொந்தங்கள் தான் இன்றைக்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அப்படி இங்கிருந்து அகதிகளாக ஒவ்வொரு நாடாக தங்கள் குழந்தைகளையும் தங்களையும் உடைமைகளை அனைத்தையும் இழந்து வெறும் கையோடு இங்கிருந்து சென்ற தமிழர்கள் ஒவ்வொன்றாக உழைத்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் ஆங்காங்கே இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் தாயகம் இந்த தமிழர்கள் திரும்புவார்களா என்பது அங்கே நாம் அடிக்கடி சொல்லுகிறது போல, நாம் இங்கே வணங்குகிற முருகனும் அவர்கள் அங்கே வணங்குகிற கதிர்காம வேலனும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. அப்படி இந்த மக்களுக்காக செய்த இவர்கள் வஞ்சனை என்னவென்றால், இங்கே 2 லட்சம் உயிர்கள் கொன்று குவிக்கப்பட்டு செத்து பிணமாக மிதந்தார்கள்.
இங்கிருந்து உயிர் தப்பி வெளியே சென்றவர்கள் வெறும் உடல் மட்டும் சென்றது, உயிர் இன்றைக்கும் உயிர் தமிழ் ஈழத்தின் மீதும் தமிழ் ஈழ நிலத்தில் தான் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ஆன்மா இன்றைக்கு உயிரோடு நடைபெணமாக இருக்கிற அந்த தமிழர்களும் உயிரற்ற பிணங்களாக போன அந்த தமிழர்களுடைய ஆன்மாவும் இன்றைக்கும் ஈழத்தின் மண்ணில் தான் இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. ஏனால் அந்த அளவு அந்த மண்ணையும் அந்த மக்கள் அந்த அளவு அந்த மண்ணை நேசித்த மக்கள். அப்படி செய்த துரோகத்திற்கு இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் தொடர்ந்து நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கு அதை செய்கிறோம், இலங்கை தமிழர்களுக்கு இதை செய்கிறோம், அவர்களுக்கு ஐநா வரை சென்று நியாயம் கிடைப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்றார்கள். மீண்டும் 2009 தேர்தல் நடந்தது. தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றது. மீண்டும் திமுக ஆட்சி அங்கம் வகித்தது. ஏன் அன்றைக்கு செய்திருக்க வேண்டாமா? போரை நடத்தியதே இவர்கள் தான் என்றபோது நான் பல முறை பல இடங்களில் குறிப்பிட்டு விட்டேன். என்னவென்றால், தமிழர்கள் இன்றளவும் சந்தித்துக் கொண்டிருக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் இந்த திமுகவின் பேராசைதான் காரணம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தமிழ் மண்ணுக்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத எத்தனை திட்டங்களை இவர் கொண்டு வந்து இந்த நாட்டை சீரழித்திருக்கிறார்கள் என்பது மக்கள் அனைவரும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்கும் பொழுது இது போன்ற செயல்களை திமுக ஒவ்வொரு முறையும் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்பொழுது கூட தமிழ் மக்களுக்கு ஏறக்குறைய மதுரையே முழுவதும் அழிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்த டங்ஸ்டன் திட்டத்தை இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். பிறகு இவர்களே திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணம், இவர்களே விழாவை எடுத்துக் கொள்கிறார்கள். திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த டங்ஸ்டன் திட்டம் நிறுத்தப்பட்டது, இல்லை என்றால் இது வந்திருக்கும் என்று இவர்களே கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த திட்டத்திற்கு மறைமுகமாக இந்த திட்டத்திற்காக அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த கமிஷனில் வாங்கிக் கொண்டுதான் இவர்கள் இதை செய்தார்கள். மதுரையில் இருக்கிற அந்த மக்கள் முன்னெச்சரிக்கையாக விழித்துக் கொண்டு ஏற்பாடு செய்து மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இதில் உண்மையாகவே மற்ற மாவட்ட மக்களை விட மதுரை மாவட்ட மக்களுக்கு நாம் ஒரு சல்யூட் அடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் வரும் முன் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் ONGC திட்டம் போன்ற திட்டங்கள், அதாவது நியூட்ரினோ திட்டங்கள் ஆகட்டும், இல்லது இன்றைக்கு இருக்கிற இவர்கள் எரிவாயு எடுக்கிற மீத்தேன் திட்டங்களாகட்டும், இதெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் இந்த திட்டங்களை கொண்டு வந்து இந்த திட்டங்களை நாசம் செய்தார்கள். அப்படி நாசம் செய்யப்பட்ட அந்த நிலங்கள் முன்னெச்சரிக்கையாக இன்றைக்கு மதுரையில் நடந்தது போல நடந்திருந்தால் அன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு. ஆனால் உண்மையாகவே மதுரை மாவட்ட மக்களுக்கு நாம் ஒரு சல்யூட் அடித்து ஆக வேண்டும். அங்கே மொழி கடந்து, இனம் கடந்து, மன்னிக்கணும், அங்கே ஜாதி கடந்து, மதம் கடந்து தமிழர்களாக ஒன்று சேர்ந்து தன் தமிழ் நிலத்தை காக்க வேண்டும் என்ற அந்த மக்கள் போராடிய போராட்டம் என்பது ஒரு பாராட்டுக்குரிய போராட்டம். அதில் அவர் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அப்படி திமுக கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் இந்த தமிழ் மண்ணை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இவர்களுடைய திட்டமே என்னவென்றால், இங்கு இருக்கிற தமிழ் மக்களை முழுவதுமாக கொன்று குவித்துவிட்டு இவர் குடும்பம் மட்டும் இங்கே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அப்படி ஒரு எண்ணம் இவர்களுக்கு இல்லை என்றால் ஏன் இலங்கை தமிழர் பிரச்சனையில் இவர்கள் தலையிடவே இல்லை? பிரச்சனையை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக இவர் எந்தெந்த வேடங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. 88, 89 காலகட்டங்களில் அன்றைக்கு திமுகவில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக, அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அங்கே உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இங்கிருந்து ஒரு எம்பி, இங்கிருந்து 2 நாட்டுக்கும் தெரியாமல் ஒரு எம்பி இங்கிருந்து அங்கே சென்று வருகிறார். சென்று நாங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று வேஷம் போடுகிறார். அவர் வைகோ அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்தவுடன் இந்திய அமைதிப்படை என்ற படை அங்கு செல்கிறது. அங்கு சென்று கொன்று குவிக்கிறது மக்களை. திரும்பி விடுதலை புலி இயக்கம் அந்த படைக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக்கொண்டு பயந்தோடி வந்தார்கள் இவர்கள். அதன் பின்பாக வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து தனி இயக்கம் ஒன்றை காண தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இதே கருணாநிதி அவர்கள் வைகோ மீது ஒரு பழியை சுமத்துகிறார். விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு என்னை கொல்ல சதித்திட்டம் செய்கிறார் வைகோ அவர்கள் என்று அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், அன்றைக்கு அரசியல் பார்வையாக இருந்த அத்தனை பேருக்கும் இது தெரியும். வெளிப்படையாக கூறினார். அங்கே இருக்கிற பிரபாகரன், தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தின் தலைவர், தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவரோடு சேர்ந்து கொண்டு வைகோ அவர்கள் என்னை கொல்ல துணிகிறார் என்று வைகோவை கட்சியிலிருந்து நீக்கி மதிமுக உதயமானது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திமுக உடைத்துக் கொண்டு அது உதயமானது. அதன் பின்பாக அவர் இருவரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸோடு கைகோர்த்து ஆட்சியும் நடத்தினார்கள். இப்பொழுது 2021 தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார்கள் இல்லையா? இந்த காலகட்டத்தில்
உலக நாடுகள் முழுவதும் நிறைய நாடுகள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது இருக்கிற தடையை நீக்கினார்கள். ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால், விடுதலை புலி இயக்கங்கள் புலி இயக்கங்கள் எல்டிடி என்ற அந்த இயக்கம் ஒரு தீவிரவாத இயக்கம் கிடையாது. அது தன்னுடைய இன மக்கள், சொந்த மக்களை காப்பாற்றுவதற்காக சிங்கள பேரினவாதம், அந்த சிங்கள வெறி பிடித்த, உயிர் வெறி பிடித்த, ரத்த வெறி பிடித்த அந்த சிங்கர்கள் தமிழர்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலுக்கு தற்காப்பாக திருப்பி இவர்கள் தாக்குவதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இது ஒரு தீவிரவாத இயக்கம் இல்லை என்று நிறைய நாடுகள் எல்டிடி மீது இருக்கிற தடையை நீக்கினார்கள். அப்பொழுதும் ஒன்று சொல்லப்பட்டது, இங்கே இந்தியாவும் அதை நீக்கலாமா என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த பொழுது இங்கிருந்து ஓடோடி சென்ற திராவிட முன்னேற்ற கழகம், சோனியா காந்தி அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, ராகுல் காந்தி அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, யாரால்? எல்டிடியால். இவர்கள் தான் 2009 முழுவதுமாக கொன்று புதைத்து விட்டார்களே. அப்படி கொன்று புதைக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இருக்கிற அந்த இயக்கம் இன்றைக்கு இவர்களை பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கிறதாம் என்று கூறி மீண்டும் அந்த தடையை நீடித்தார்கள். அந்த தடையை நீடிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஒருவேளை யாராவது எல்டிடியில் இருந்த யாராவது ஒரு சிலர் உயிரோடு இருந்து விடுவார்களோ அவர்கள் குற்றம் செஞ்ச நெஞ்சம் குறுகுறுக்கத்தானே செய்யும். அப்படி 2 லட்சம் மக்களை கொன்று குவித்து ரத்த வெறி ஆடிய, கண்ணில் கூட பார்க்க சிறு சிறு பிஞ்சு குழந்தைகள் ஒரு போர் நடக்கும் பொழுது, போருக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. ஒரு போர் நடக்கும் பொழுது மருத்துவமனை மீதோ, பள்ளிகள் மீதோ, வழிபடுகிற ஆலயங்கள் மீதோ, அல்லது அந்த குறிப்பிட்ட பகுதியில் அடிபட்டு காயம்பட்டு, அந்த போரில் காயம்பட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு கேம்ப் அமைப்பித்திருப்பார்கள் இல்லையா, அந்த கேம்புகள் மீதோ பெரு எதிரி நாடுகள் கூட குண்டு போடுவதற்கு தயங்கும். என்றால் இதுதான் உலக அளவில் இருக்கிற போர் விதி. அதையெல்லாம் தாண்டி அங்கே பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த சிறு பிஞ்சு குழந்தைகள் மீது கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு, ரசாயன குண்டுகளை அவர்கள் மேல் போட்டு கொன்று குவித்தது சிங்கள அரசு. இதற்கு இவர்கள் தான் ஆயுதம் எல்லாம் வழங்கினார்கள் இல்லையா. அதனால் இந்த பயம் இவர்களுக்கு இருப்பது யதார்த்தம் தான். இந்த பயம் இவர்களுக்கு வருவது யதார்த்தம் தான். ஏனென்றால் இது இவர்கள் உயிர் இல்லையா, தமிழர்கள் செத்தால் யாரோ செத்து நாசமாகி போகிறார்கள் என்று. இதை தாண்டி இன்னொன்றும் நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். என்னென்றால், நம்மளுடைய தமிழ் மீனவர்கள் மீன்பிடிக்க ஒவ்வொரு முறையும் செல்லும் பொழுது இலங்கை இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். எந்தவித இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு மத்திய அரசில் இருக்கிறது, மத்திய அரசே இவர்கள் கையில் தான் இருக்கிறது. இவர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல், இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல், எந்தவித அழுத்தத்தையும் கொடுக்காமல், இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எந்தெந்த துறைகளை நாம் கேட்டு பெற்று அதில் வருகிற அந்த கமிஷனை அதிகப்படுத்தி நாம் இன்னும் பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி சொத்துக்களை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார்களே ஒழிய, இந்த மீனவர்களை பற்றி ஒரு துளியும் இவர்களுக்கு அக்கறை இல்லாமல் தான் இருந்தது. அங்கே மீனவர்கள் அனுதினமும் கொன்று குவிக்கப்பட்டிருந்தார்கள், சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள், படகுகள் சேதமடைக்கப்பட்டது, அவருடைய வலைகளை பிடுங்கிக் கொண்டு அந்த மீனவர்களை அடிமை போல் நடத்தினார்கள். இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அந்த கச்சத்தீவு என்று ஒன்று இலங்கையின் கையில் இருந்ததால் தான் அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து சேட்டை செய்தார்கள். அதையும் தார வைத்து கொடுத்து இந்த நாசமாய் போன திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். உடனே என்ன சொல்வார்கள், கச்சத்தீவு நாங்கள் கொடுக்கவில்லை, அன்றைக்கு எமர்ஜென்சி 76 வந்தது, 74 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. இந்த அடிப்படை அறிவு கூட, புரிதல் கூட இல்லாத நபர்கள் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இலங்கை தமிழர்களுக்காக போலி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் 64 தொடங்கி இவர்கள் கருணாநிதி 69 தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கை தமிழர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றார்கள். ஏறக்குறைய 60 வருடங்கள் கடந்துவிட்ட காலத்திலும் இன்றைக்கும் இலங்கை தமிழர்களை காப்பாற்றுவேன் என்று 21 இவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையிலும் கூறியிருக்கிறார்கள். வருகிற 2026 தேர்தல் அறிக்கையிலும் இந்த கூற்று அப்படியே இருக்கும். இதனால் இவர்கள் சொல்லிய காலம் என்ற அதிமுக என்ற அரசு சரி செய்யவில்லை, விட்டு விடுங்கள், நீங்கள் தான் தமிழ் இன தலைவர்கள் அல்லவா, நீங்கள் என்ன சாதித்து காட்டியிருக்கிறீர்கள் இந்த இலங்கை தமிழர்களுக்காக, இதுவரை உங்கள் தந்தையார் தொடங்கி நீங்கள் வரை, ஏனென்றால் அவர் 4-5 முறை முதலமைச்சராக இருந்து விட்டார். கிட்டத்தட்ட அவர் 69 எடுத்து 72, 76 வரை இருந்து விட்டார். அதன் பிறகு மீண்டும் 89, 90களில் அந்த காலகட்டத்தில் இருந்து விட்டார். பிறகு 96 இருந்து முழுதாக 5 வருடங்கள் இருந்து விட்டார். பிறகு 2006 2011 வரை முழுவாக இருந்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் 4 வருடங்கள் இருந்து விட்டீர்கள். இத்தனை ஆண்டு காலம் இருந்து இந்த மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? இந்த மக்களை கொன்று குவித்ததை தவிர வேறு என்ன செய்திருக்கிறீர்கள்? கொன்று குவிப்பதற்கு அந்த சிங்கள பேரினவாத அந்த சிங்கள வெறி நாய்களுக்கு இங்கிருந்து ஆயுதத்தை கொடுத்து தமிழர்களுக்கு இங்கே இருந்து சென்று கொண்டிருக்கிற சிறு தொகை, இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிற தொகைகளை பூரா நிறுத்தி இங்கிருந்து தமிழர்களுக்கு குருதி சென்றது.
அங்கே அடிபட்ட நபர்களுக்கு நாம் பிளட் கொடுப்போம் இல்லையா, அதை நிறுத்திய கேடுகட்ட கேவலவாதிகள் தான் இந்த திமுக, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகள். அதை அவ்வளவு நயவஞ்சகம் பிடித்து அவ்வளவு தமிழர்கள் மேல் அவ்வளவு வஞ்சகம் கொண்டவர்கள் தான் இவர்கள். அப்படிதான் இவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். இவர்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா? நடந்த உண்மை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு துன்பங்கள் நடந்தும் மீண்டும் நீங்கள் திமுகவுக்கு 2021 வாக்கு செலுத்தியிருக்கிறீர்களா? தமிழராகி நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் வெக்கி தலகுலிய வேண்டும். திமுகவுக்கு அந்த உதயசீரன் என்ற சின்னத்தின் மீது நீங்கள் அந்த பொத்தானில் கை வைக்கும் பொழுது 2 லட்சம் தமிழர்கள், நம் சொந்த பந்தங்கள், நம் ரத்த உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டது இந்த ரத்த வெறி பிடித்த மிருகங்களால். அந்த மிருகங்களுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களித்திருப்பது என்பது உண்மையாகவே தமிழர்களாக நீங்கள் வெக்கி தனையொழியத்தான் ஆக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோல் செயலை செய்தவர்கள் இவர்கள். அவர்களுக்கு மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் என்பது மன்னிக்க முடியாத குற்றத்தை நாம் செய்திருக்கிறோம். இதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அது நீங்களாகட்டும் நாங்களாக இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற இந்த 8 கோடி தமிழர்களும் அந்த இறந்து போன அந்த 2 லட்சம் ஆன்மாக்களும் எங்கெங்கேயோ நாடாக பரதேசம் சென்ற அந்த மீதி இருக்கிற உயிரற்ற பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கும் நாம் துரோகம் செய்து விட்டோம் என்பதை உண்மையாக உளமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் மனிதர்களே கிடையாது. திமுகவிற்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருந்து விட போகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் செய்த செயலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருந்துவிட போகிறது? ஒரு முறையேனும் சிந்தியுங்கள், இனியாவது சிந்தியுங்கள் தமிழர்களே. மீண்டும் நமக்கு காலம் ஒரு அற்புத வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இனியேனும் உங்கள் மனதை தொட்டு உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறோ அதை பொறுத்து நீங்கள் செயல்படுங்கள். இவ்வளவு பேசுகிறார்கள் இல்லையா, வாய்கிலிய திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பேசுகிறது அல்லவா? அன்றைக்கு பிரபாகரன் அவர்களுடைய குழந்தை மகன் சிங்கள பேரினவாத சிறு பாலகன் அந்த பிஞ்சு குழந்தையின் நெஞ்சில் துப்பாக்கி வைத்து சுட்டு கொன்று விட்டு அந்த புகைப்படத்தை பதிவிடுகிறான். பிரபாகரனுடைய மகனை நாங்கள் கொன்று விட்டோம் என்று, பிரபாகரனுடைய மகனை நாங்கள் பிடித்து கொன்று விட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இங்கே இருந்த ஒரு நபர் கூறுகிறார், ஒரு இலங்கையில் ஒரு சிறுவனைக்கு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் என்று பார்த்தேன், அது பிரபாகரனுடைய மகன் என்றவுடன் பேரானந்தம் கொண்டேன் என்று பேட்டியளித்தவர் EVKS இளங்கோவன் அவர்கள். அந்த ஈவிக்கு அவ்வளவு கேடுகத்த நயவஞ்சக புத்தியில் இருக்கிற அந்த நபரைத்தான் ஈரோடு இடைத்தேர்தலில் மீண்டும் இவர்கள் நிறுத்தி திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டு செலவு செய்து தொகை கொடுத்து மக்களை மாட்டுப்பட்டியில் அடைப்பதை போல அடைத்து இவர்கள் வெற்றி கண்டார்கள். ஒரு தொகுதி அதே நபரை கொஞ்சமாவது இந்த தமிழர்களுக்கு நாம் துரோகம் இழைத்திருக்கிறோம் என்ற எண்ணம் இவர்களுக்கு சிறிதளவேனும் இருந்திருந்தால் அவரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பார்களா? அப்படி சொன்ன ஒரு நபர், சொன்ன நபருக்கு நிறுத்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானார். காலம் அதையும் சரியாக யூகித்து சரியாக செய்திருக்கிறது. மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் நான் கூறுவது ஒன்றுதான், என்னவென்றால் அங்கே செத்து வீழ்ந்த அந்த 2 லட்சம் உயிர்களின் ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்களின் சாபமும் இங்கே உயிரை விட்டுவிட்டு வெறும் பூத உடலோடு வேறு நாடுகளுக்கு சென்ற அந்த ஆன்மாக்களின் சாபமும் ஒருபோதும் இவர்களை சும்மா விடாது. காங்கிரஸ் அன்றிலிருந்து இன்று வரை அரியணை கூட ஏற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொலைபாதக செயலை செய்த ராஜபக்சே அவன் ஊராக சுற்றித் திரிகிறான். இதே நிலை நாளைக்கு திமுகவிற்கும் வந்து தீரும். அந்த ஆன்மாக்களினுடைய சாபம் நாம் விட்டுவிடலாம். அந்த ஆன்மாக்கள் இவர்கள் மீது படிந்திருக்கிற அந்த இரத்தக்கரையை இந்த ஆன்மாக்கள் ஒருபோதும் மன்னிக்காது. இதற்கான தண்டனையை திமுகவை சார்ந்த குடும்பம், அந்த ஒற்றை குடும்பம் அனுபவித்தே தீரும். இது நீங்கள் எப்படி வேண்டாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உயிர்களின் சாபம் ஒரு நாளும் இவர்களை மன்னிக்காது, மறக்காது. நாமும் அதை மறந்து விட்டோம், அந்த சாபத்தில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். AK பொலிட்டிக்கல் டாக்ஸோடு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதே போல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுகிற காணொலி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.